ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் சாம்சங் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A03 கோர். ஸோ ஏற்கனவே சாம்சங் இதில் A03s ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட மினி வெர்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைங்க அதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, நீங்கள் நம்ம சேனல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்தால என் பேர் நிதிஷ், நீங்கள் பார்த்துட்டு Fewtech Tamil. நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா karur A to Z மொபைல்ஸ். karur A to Z மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மல்டிபிராண்ட் மொபைல் ஷோரூம் இன் கரூர். ஸோ கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரியே A to Z எல்லா பிராண்ட்ஸ் மொபைலும் அவைலபிள் வச்சுருக்காங்க. ஸோ டிவிஸும் வச்சுருக்காங்க. டிவிஸ்ன்னு பார்க்கும்போது OnePlus, Xiaomi, Realme டிவிஸும் அவைலபிள் வச்சுருக்காங்க. டிவிஸ் ப்ளஸ் மொபைல்ஸ் ரெண்டுத்துக்குமே லைவ் டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா லைவ் டெமோ நீங்கள் பார்த்தே ஃபோன் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வீக்லி டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா karur A to Z மொபைல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களோட அட்ரஸ் அண்ட் கார்டை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் லெஃப்ட் சைடில் கேலக்ஸி A03 கோர், பாட்டமில் நம்மளுக்கு பாக்ஸ் கனெக்ட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ரைட் சைட் ஜம்ப் பண்ணோம்னா நத்திங் பிளைன் விட்டாங்க. பாக்ஸோட டைப் சைடு பார்த்தோம்னா ப்ளூ கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பார் கோடெலாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே பாக்ஸோட பேக் சைடு வந்தோம்னா இன்ஃபினிட்டி டிஸ்பிளே, HD+ டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, அப்புறம் கேமரா, ரியர் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா ஸோ டாப் வீட்டில் சாம்சங் போட்டு இன்னொரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நமக்கு சிம் டூல் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், புக்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இந்த ஃபோனுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருந்தா நல்லா தான் இருக்கும். ஸோ சாம்சங்கோட ஹை லெவல் ஃபோன்ஸில் தான் நமக்கு கேஸ் எதிர்பார்க்க முடியும். ஸோ இது பட்ஜெட் ஃபோனுனால கேஸ் எல்லாம் கிடைக்காது. ஓகே, புக்லெஸ் தான் கைஸ் இங்கே சின்ன பாக்ஸில் இருக்குது. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஓகே, இந்த பாக்ஸ் அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு ஓரம் வச்சுட்டு பாக்ஸில் வேறு எனக்குன்னு பார்த்தோம்னா ஓகே சாம்சங் A03 கோர் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் நல்லா ஹெவியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கேபிள் காட்டுறேன், மைக்ரோஸ்பி கேபிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. அட்லீஸ்ட் டைப்-சி அது கொடுத்துருக்கலாம். ஸோ சார்ஜர் பிரேக் பார்த்தோம்னா ஒரு சாதாரண ரெகுலரான 10 வாட் சார்ஜர் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே பாக்ஸ் கனெக்ஷன் பார்த்தோம்னா எங்களுக்கு இங்கே இவ்வளோ தான் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் எடுத்து ஓரம் வச்சுட்டு வேறெல்லாம் இல்லை, அப்படியே நம்ம ஃபோனுக்கு வந்துடுவோம். ஓகே, ஃபோன் அந்த ஆப்லேருந்து எடுத்துகிட்டு ஸோ நல்லா ஒரு ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஃபோன் நல்லா ஹெவியாகவே இருக்குது கையில் பிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த கலர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ இந்த பேக் சைடு எங்கள் ஸ்டிக்கர் எடுத்துடலாம். ஓகே, ஸ்டிக்கர் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு இன்ஸ்டல் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தோம்னா பேக் சைடு அந்த ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த லெதர் பேட்டர்னில் கொடுத்துருக்குது பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கேமராவுக்கு தனியாக ஒரு சின்ன ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ரவுண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஃபோனை மூட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே கேஸ், ஃபோனை கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே வைஸ் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 6.5 இன்ச்சுக்கான HD+ TFT பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ IPS கூட கிடைக்கல, TFT LCD டிஸ்பிளே தான் நம்மளுக்கு கிடைக்குது. ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 1600x720 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் மோட் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவையாக யூஸ் பண்ணிக்கலாம். பிக்சல் டென்சிட்டி எவ்வளோக்குன்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 270 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 81.8%. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் லெவல்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 400 nits வரைக்கும் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு. டிஸ்பிளே ஈஸியாக அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே ஈஸியாக பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே, டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. இந்த செக்மெண்ட்டுக்கு டிஸ்பிளே ஓகே, ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதிகமான ப்ளூடூத்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஒரு பேசிக்கான ஃபோன் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இங்கே கொடுத்துருந்தாங்க. டிஸ்பிளே ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு டிஸ்பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ஃபோனோட பில்ட் அண்ட் பாடி ஸ்டைல்னு வந்தோம்னா இங்கே பேக் சைடில் டோட்டலாக பிளாஸ்டிக் பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா க்ளோஸர் ஊற்று பார்த்தீங்கன்னா அந்த லெதர் பேட்டர்னில் ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு கிரிப்பான ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபிங்கர் மெஜர்ஸ் பிக்கவே பண்ணல. ஸோ அந்த சிங்கிள் கேமரா பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு லைட் மாதிரி கொடுத்து அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பழைய சிங்கிள் கேமரா ஃபோன்ஸ்லாம் இல்லாமல் இந்த சிங்கிள் கேமரா ஃபோன் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. கீழே LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தோம்னா அந்த பேனல் ப்ரொடக்ட் பண்ணதுக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பிளாஸ்டிக் பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் வந்தோம்னா டாப்பில் எதுவுமே இல்லை. ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ், பாட்டமில் ஸ்பீக்கர், மைக்ரோஸ்பி போர்ட், மைக், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட். ஓகே, சிம் ஸ்லாட் பார்த்தோம்னா என்ன சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெடிக்கேட்டான சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக 2 சிம் ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஓகே, இப்போ இந்த ஃபோனோட மெயின் திங் வந்தோம்னா வெயிட். ஸோ இந்த ஃபோனில் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 கிலோ தான் இது. ஸோ எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 211 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹெவியான ஃபோன் தான்.
அதுக்கு தகுந்தாப்பில் திக்னஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான திக்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.1 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ரகடான ஃபோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி ரகடாக இல்லை, ஃபோனு வெயிட் அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, இந்த ஃபோனை கலர் வேரியன்ட்ஸ்னு வந்தோம்னா மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று நமக்கு இருக்க ப்ளூ கலர் வேரியண்ட், இது போக பிளாக் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபோன் கையில் பிடிக்கிறதுனால ஒரு கல்லில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு கைஸ். இப்போ இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் வைஸ் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஒரு வேரியண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 2GB RAM 32GB ஸ்டோரேஜோட வர வேரியண்ட். அந்த 2GB ரேமில் நம்மளுக்கு 1GB RAM யூஸ் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் 1GB RAM தான் அவைலபிளாக இருக்குது. அந்த 32GB எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.5GB ஆல்மோஸ்ட் யூஸ் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா eMMC 5.1 கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்ட மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை ப்ராசஸர் வைஸ் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 28 நானோமீட்டர் பில்ட் பண்ண யூனிசாக் SC9863A அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 ரன் ஆகிட்டுருக்கு. அதுவும் Go எடிஷனில் ரன் ஆகிட்டுருக்கு. GPU வைஸ் வந்தோம்னா IMG 8322ங்கிற GPU கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek G25க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்தோன்னா ஒரு பேசிக்கான ஃபோனுக்கு இந்த ப்ராசஸர் ஓகே தான். ஒரு நார்மலான கேம்ஸ் ஒரு 50 MBக்குள்ள கேம்ஸாக நீங்கள் ஈஸியாக ஆடிக்கலாம். ஸோ நார்மலான யூசேஜ் ஃபோன் கால், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி யூசேஜுக்கு இந்த ஃபோன் ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை கேமரா வைஸ் வந்தோம்னா இங்கே பேக் சைடில் சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 8 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க f2.0 ஆப்பிச்சரோட. இதே நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தோம்னா அந்த டியூ ட்ராப் நாச்சில் ஒரு 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி சென்சர் கொடுத்துருக்காங்க f2.2 ஆப்பிச்சரோட. ஓகே, கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த கேமரா ஃபீச்சர்ஸும் கொடுக்கல. ஸோ வீடியோ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p 30fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு பேசிக்கான கேமரா ஃபீச்சர்ஸில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபோட்டோ மோடில் நம்மளால் 4x வரைக்கும் தான் ஜூம் பண்ண முடியும். ஸோ சேம் அதே தான் வீடியோலையுமே நம்மளால் 4x வரைக்கும் தான் ஜூம் பண்ண முடியும். இது போக பேனோரமா கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லா கேமரா சாம்பிள்ஸும் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். அது இப்போ ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஃபோனோட பேட்டரின்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு பாக்ஸில் ஒரு 10 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ப்ராசஸரை வச்சு இந்த பேட்டரி லைஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் இல்லை ஈஸியாக 2 days கிட்ட வரைக்கும் தாங்கும். ஸோ பேட்டரி லைஃப் பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ சார்ஜ் போட்டிங்கன்னா தான் ஒரு 5 hours வரைக்கும் சார்ஜ் ஏறும். மைக்ரோஸ்பி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, பேட்டரி லைஃப் ஒரு நல்ல பேட்டரி லைஃப் தான் இங்கே நமக்கு கிடைக்கும். கடைசியாக ப்ரைஸிங் வைஸ் வந்தோம்னா அந்த 2GB RAM 32GB ஸ்டோரேஜோட வர வேரியண்ட் 7999 ரூபாய்க்கு ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. ஆஃப்லைனை பொறுத்த வரைக்குமே அது டிஃபர் ஆகும். நீங்கள் உங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ரைஸிங் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஒரு பேசிக்கான யூசேஜுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஃபோன் ஓகே தான். ஓகே கேஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா கீழே தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல்லைக்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ என்ட்ரி லெவல் பேசிக் யூசேஜுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ வயசானவங்களுக்கு ஒரு நார்மல் யூசேஜ் யூடியூப், வாட்ஸ்அப், ஒரு ஃபேஸ்புக் லைட், அதாவது ஃபேஸ்புக்னா விட்டுக்கோங்க. இந்த மாதிரி யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்கும். கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கேம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இந்த ஃபோன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம சேனலோட கடைசி வீடியோ, இந்த வருஷத்துக்கான கடைசி வீடியோ. அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.